ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் நார்மல் 2x2 ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறது லைனிங்கோடு இருக்குது. லைனிங்கோடு இருந்தாலும் லைனிங் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸை கட்டிங் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ப்ளவுஸை பாருங்கள். இந்த ப்ளவுஸில் பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறோன்னும் போது ஃபஸ்ட்டு பேக் பீஸை தான் நம்ம பார்க்கணும். அந்த பேக் பீஸை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது, இதில் நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அதாவது உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஆர்ம் ஹோல், இது ஆர்ம் ஹோல்னு சொல்லுவோம், அதாவது கை உள்ளே போகிற ஹோல், அதுதான் ஆர்ம் ஹோல் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சைடில் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச்சிங் இருக்குது. அதாவது எதுனா நம்ம லூஸ் டைப் பிரிச்சுக்கிறதுக்கான ஸ்டிச்சிங் இந்த ரெண்டு சைடும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க, லென்த்தியாக இப்படி ஒரு லென்த் ஸ்டிச் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது டாட் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஃபிட்டிங் நல்லா கொடுக்கணுன்றதுக்கான ஸ்டிச். இது டாட். இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸுக்கான ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம ரிசல்ட் இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி வரணும்னா இதுக்கு நமக்கு கிளாத் எல்லாம் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கணும். எங்கெங்கே எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கணுங்கிறத பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். அது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கிளாத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது கரபாகம்னு சொல்லுவாங்க. கரபாகம் இது 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 முடிகிற இடம், இதுவும் முடிகிற இடம். உங்களுக்கு இங்கே ஃபோல்டு இருக்கணும், இந்த இடம் ஃபோல்டு இருக்கணும், 3 சைடு ஓப்பன் இருக்கணும். நம்ம இருக்கிற சைடு க்ளோஸ்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஹிப்புக்கு தான் நம்ம அளவெடுப்போம். ஹிப்புக்கு என்ன பண்ணுவோம்னா கிளாத்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு லைன் போட்டுக்கிறேன். நான் ஹிப்புக்கு என்ன பண்ணுவோன்னா 1.5 இன்ச்சஸ் காமன் 1.5 இன்ச் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு இது ஒரு அப்ராக்சிமேட் லைன் போட்டுக்கோங்க. இதில் அப்ராக்சிமேட் லைன் போட்டுட்டு இந்த ப்ளவுஸை என்ன பண்ணுங்கள், பேக் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேக் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபோல்டாக இருக்கணும். ப்ளவுஸோட ஃபோல்டும் கிளாத்தோட ஃபோல்டும் சேமாக இருக்கணும். சேமாக வச்சுட்டு ஹிப்போட இடத்துல கரெக்டாக உங்களுக்கு மார்க்கிங் பண்ணணும். இதுதான் கரெக்டான ஹிப்போட மார்க்கிங். நெக்ஸ்ட்டு நெக்கு எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கே மார்க்கிங் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த கிளாத் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த லென்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட் இது இங்கே முடியுது, இது மார்க்கிங், இங்கே மார்க்கிங். நெக்ஸ்ட் இங்கே ஆர்ம் ஹோல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தையல், இந்த ஸ்டிச் இருக்கிற இடத்துல மார்க்கிங் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த லென்த்து இங்கே ஒரு மார்க்கிங், இதில் ஒரு மார்க்கிங். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டான ப்ளவுஸோட மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எங்கெங்கே மார்க்கிங் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிடுங்க. மார்க்கிங் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கெங்கே மார்க்கிங்ஸ் இருக்குதுன்ட்டு. இந்த மார்க்கிங்கில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க போகிறோம். என்னென்ன எக்ஸ்ட்ராஸ் எங்கெங்கே கொடுக்க போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிப்பில் 2.5 இன்ச்சஸ் காமன் 2.5 இன்ச்சஸ் காமன் கொடுத்துருங்க. நெக்கு இது ரெண்டுமே நெக்கு ஷோல்ட்ரு. நெக்குக்கு 1/4 இன்ச்சு கொடுத்துருங்க. அதே நெக்கோட வெளியே வர்றதுக்கு 1/4 இன்ச்சு. அதாவது இதில் மேல் பக்கம் 1/4 இன்ச் கொடுக்கணும், இதில் வெளிப்பக்கம் 1/4 இன்ச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு. திருப்பி இந்த இடம் ஆர்ம் ஹோல் இல்லையா, ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச் மார்க்கிங் பண்ணணும். இங்கே ஆர்ம் ஹோலோட எண்டு முடியுது இல்லையா, இந்த அதுக்கு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சு, அப்புறம் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். கம்னு இருக்கும்.
இந்த லைன்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன். இதில் வந்து நீங்கள் நெக்குக்கு மட்டும் கர்வ் வந்து ஒரு திட்டமான ஒரு கர்வை கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆம் ஹோலுக்கு காமனாக 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கர்வ் கொடுக்கறது வந்து அந்த 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணி வரணும். அவ்வளோதான் பேக் பீஸோட மார்க்கிங் அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் ரிசல்ட்டு கரெக்டாக கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பீஸ் போடலாம். ஃப்ரண்ட் பீஸில் தான் இருக்குது நிறைய மேட்டர்ஸ். ஓகே, பாய்.